எல்லாருமே ஃபேக் ரிவ்யூவர் தான். ஆண்பால், பெண்பால், பலர்பால் எல்லாருமே ஃபேக் ரிவ்யூவர் தான். அதுலேருந்து தப்பிச்சாரு. அடுத்து தொப்புள் கொடியை போய் வெட்டினார் கத்திரிக்கோளால், மாட்டிக்கிட்டார். ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் தேட்டருங்கிறது ஹைஜீனிக்காக இருக்கணும். உங்களுக்கு சில இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இதில் இன்ஃபெக்ட் ஆகும், சீடு வச்சிடும். அதுக்குள்ளே போய் தொப்புள் கொடியை வெட்டினார்ல, பிடிச்சிட்டாங்க. அதே தான் வியூஸுக்காக எல்லாம் தான் நடக்குதேம்மா. என்ன பண்ணலை என்ன வியூஸுக்கு? முதலில் வீடியோ ஏற்றி விட்டு அடுத்த நாள் தார் ஜீப் வாங்குறாங்க. இப்படியா சர்ச்சைகளின் நாயகனாகவே மாறினார். அப்புறம் அமெரிக்கா போகிறது, டிஎம்கே லிங்க் எடுத்து நெப்போலியன் போகிறது. கவர்மெண்ட் மாறிட்டுல அவர் கனிமொழி அக்காவெல்லாம் பேட்டி எடுத்திருக்காரு. டிஎம்கே ஃபேவரிசமாக இருந்தார். இப்போ கவர்மெண்ட் மாறிட்டு அவர் தோண்டி எடுக்க தானே செய்வாங்க. முற்பகல் விதைச்சிருக்கோம்ல, பிற்பகல் அறுவடை பண்ண தானே செய்வாங்க. ஹாஸ்பிட்டல் மேலே தான் தப்பு. அவன் என்ன வியூஸுக்கு ஆசைப்பட்டானோ, உங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ரமோஷன் பண்ணி தரேன்னு சொல்லிடுவாப்புல. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. பிரபல யூடியூபர், அதாவது இர்ஃபான் வியூஸ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சிருக்காரு. சேனல் வியூஸ்க்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இறங்கி பண்ண ஆரம்பிச்சதுதான். ஒரு சில வீடியோக்கள் சர்ச்சையாகி டெலிட்டும் பண்ணாரு. ஆனா மறுபடியும் தோண்டி நாங்க வெளியே எடுப்போம்னு சொல்லிட்டு போலீஸ் எடுத்திருக்காங்க. அந்த குழந்தையோட பாலின சர்ச்சை, அதை பத்தி சொல்லுங்க சார். முதல்ல இர்ஃபான் ஒரு இஸ்லாமியர். அந்த மார்க்கத்திலே வந்து ஆனா பெண்ணான்னு பார்க்குறது தப்பு. ஸ்கேன் பண்ணுறோம்ல, ஸ்கேனே தப்பு. இப்போ குழந்தை வளர்ச்சிக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஆண் பெண் பாலினம் பார்க்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இறைவன் கொடுத்த குழந்தை அதை பெற்றுக்கணுங்கிறது தான் அந்த மார்க்கத்தோடது. முதல்ல மார்க்கத்துக்கே அவர் மீறிட்டார். அதுக்கு சம்மந்தப்பட்ட ஜமாத்தே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஒன்று. அடுத்து இவர் துபாயில் போய் தான் பார்த்தாரு. இந்தியாவில் சட்டப்படி தப்பு, பார்க்கக்கூடாது. ஆனால் பார்க்காம இருக்காங்களான்லாம் கேள்வி ஆகக்கூடாது. ஓகே, இங்கே பார்க்கக்கூடாது, சட்டப்படி தப்பு. இவர் போய் துபாயில் பார்த்தாரு, ரைட், அது கூட ஒரு விருப்பம். வெளிநாடு போய் பார்க்குற அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கே நம்மள்ட்ட காசு இல்லை, வெளிநாடு போய் கருன்னு பார்க்குறது காசு இருக்குது. அதை வீடியோவாக வெளியிட்டார். சரி, அந்த நாட்டில் தான் வெளியிட்டார், இந்தியாவில் வெளியிடல அப்படின்ற ஒரு ரூலை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். பட் இங்கே வந்து அதுக்கு ஒரு விழா எடுத்தார். வெறும் ஃபீமேல் ட்ரெஸ்ஸாக வச்சு பெண் குழந்தை தான் சொல்லி விழா எடுத்தார்ல, அங்கே சிக்கிக்கிடுச்சு. சரி, அதுலேருந்து அது மீண்டார். அது கூட ஏதோ ஃப்ளூக்கில் நான் ஆம்பளை பிள்ளை கூட மாட்டிவிடுவோம், பொம்பளை கவுனை கேட்க முடியுமா என்ன? இல்லை ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை பொம்பளை பிள்ளைக்கு போட்டுவிட்டோம் கேட்க முடியுமா என்ன? முடியாதுல்ல, முடியாது. அதுலேருந்து தப்பிச்சார். அடுத்து தொப்புள் கொடியை போய் வெட்டினார் கத்திரிக்கோளால், மாட்டிக்கிட்டார். ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் தேட்டருங்கிறது ஹைஜீனிக்காக இருக்கணும். உங்களுக்கு சில இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா இங்கே ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இதில் இன்ஃபெக்ட் ஆகும், சீடு வச்சிடும். அதுக்குள்ளே போய் தொப்புள் கொடியை வெட்டினார்ல, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு அந்த பிரச்சனை அப்படியே ஒன்றுச்சு. அப்போ அவர் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தார். வெட்டினது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ ரைட்டு, வீடியோ வெளியிட்டார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வெளியிட்டது வந்து அது முறைப்படி பார்த்தா அந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இருக்குல்ல, அதில் அங்கே இருந்து டாக்டர்ஸ் மீதே, அங்கே உள்ள மருத்துவர்கள் மீதே நடவடிக்கை எடுக்கணும். நீ எப்படி வெளியால் விட்டேன்னு. ஏன்னா ரீசெண்டாக அந்த அஜித்குமார் வந்து சாலினி குழந்தை பிறகுள்ள உள்ளே போய் பார்த்தாருன்னு சொல்லி ஒரு பெரிய கதை விட்டாங்க. இவங்க விட்ற கதையில் எது உண்மைன்னு தெரியுது, எது பொய்ன்னு தெரியுது. அப்புறமா கோர்ட்டு கூட ஃபீல் பண்ணிச்சு, ஒரு மனைவி குழந்தை எப்படி பார்க்குறாங்கிற கஷ்டத்தை வந்து கணவன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அனுமதிங்கன்னு சொன்னிச்சு. அப்புறம் சில பேர் அருவறுப்பாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது மனைவி மேலே வெறுப்பு வர அளவுக்கு அந்த நஞ்சு போடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எங்கள் ஊரில் மாட்டுக்கும் பார்த்துருக்கேன், நான் மனுஷனுக்கும் பார்த்துருக்கேன். நஞ்சு போடுறது, அது ஒரு பயங்கர ஸ்மெல்லு. அந்த அது அருவறுப்பு நினச்சா அருவறுப்பு. ஐயோ இவ்வளோ அபாய வழியை தாங்குறாங்களே நம்ம வீட்டு பெண்கள் நினச்சா பெண்கள். அது நினைக்கும் உன் மனதை பொறுத்தது. நினைக்க தெரிந்த மனமே அது நினைத்து நீ எப்படி நினைச்சாயா அப்படி தான். இன் மீன் டைம் இது வெளியிட்டோன்னா அது ஒரு மாதிரி சர்ச்சையாக போணுச்சு. இடையில இங்கே ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு ஸ்பாட்டை விட்டு அது இவர் தான் பண்ணாருனாங்க. அப்புறம் அது ஒரு மாதிரி பிரச்சனை, அது ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சு. இப்படியா சர்ச்சைகளின் நாயகனாகவே மாறினார். அப்புறம் அமெரிக்கா போகிறது. அங்கே போனால் நெப்போலியனுக்கு வேறு வேலை இல்லை போல இருக்குது. டிஎம்கே லிங்க் எடுத்து நெப்போலியன் போகிறது. அங்கே போனாக்க அங்கே பேட்டியாக எடுக்கிறது, அதை அப்படியே ப்ரொமோட்டாக பண்ணுறது. இப்படியா ஒரு வழியாகி பெரிய பிரியாணி சர்ச்சை 3900 பிரியாணி. அப்புறம் மழை வெள்ளத்தில் கொண்டு போய் கொடுக்கல, அந்த நாய்க்கு கொடு இந்த நாய்க்கு கொடுன்னு சொல்லி பேசி அது ஒரு பிரச்சனையாச்சு. இப்படியா சர்ச்சைகளின் நாயகன் ஆகிவிட்டார், யூடியூபர் நாயகன். வியூஸுக்காகன்னு எடுத்துக்கலாமா சார்? எல்லாமே வியூஸுக்காக தான் போகுதுமா. ரொம்ப போராடி மன்றாடி மேலாடை போட்டிருக்கீங்கம்மா. ஒரு காலத்தில் மேலாடையெல்லாம் கிடையாது, முளை வரியெல்லாம் போட்டாங்க, அறுத்தெறிஞ்சாங்க கேரளா சமஸ்தானத்தில்.
இன்றைக்கி வியூஸுக்காக எல்லாமே குறைஞ்சி போச்சு. ஒரு ரிப்பு தான் இருக்குது இதில். ட்ரெஸ்ஸு எவ்வளோ போராடி வந்தது சுதந்திரங்கிற பேரில் எப்படி அது டெஸ்ட்ராய் ஆகுது பாரு. கல்ச்சர் மாறுறதோ இது மாறுறதோ நான் இது மாறுபடலை. ஆடை சுதந்திரத்தை பற்றி எனக்கு கிரிட்டிசிசம் பண்ணல. ஆனால் இதெல்லாம் போராடி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மேலாடைங்கிறது எனக்கு ஒரு நாளில் வந்துருச்சா? மேல் சட்டை போடாத காலம் இருந்திருக்கு. அக்கல்ல துண்டு வச்சுட்டு போகிற காலம் இருந்திருக்கு. தோலில் துண்டு போடுற காலத்துக்கு வந்து செருப்பு போடாத காலம் வந்திருக்கு. தலைமுடி குடுமி வச்சு சுற்றின மண்டை முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. எல்லாம் மாறி ஃபேஷன் மாறி எல்லாம் மாறி வந்திருக்கோம்ல. சின்ன தப்புக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க அந்த காலத்தில். பண்ணையார் வீட்டில் சாப்பிடவுள்ள முடி கிடந்துச்சுன்னா அவங்கள அப்படி மொட்டை அடிச்சிடுவாங்களாம். அது யார் விட்டு முடியெல்லாம் பேச்சு கிடையாது, சமயக்கார முடிய. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இது தறிக்கெட்டு போகுது. அதே தான் வியூஸுக்காக எல்லாம் தான் நடக்குதேம்மா. என்ன பண்ணலைன்னு வியூஸுக்கு முதலில் வீடியோ ஏற்றி விட்டு அடுத்த நாள் தார் ஜீப்பு வாங்குறாங்க. இடையில ஒருத்தன் வந்தான் பாரு சின்னப்பைய, கொடுவாய் அன்பு பேம்ப்ளீஸ் அடிச்சாம்பார் எல்லாருக்கும் ஊதிய. தார் ஜீப்பு வாங்கினானா இல்லையா? பேம்ப்ளீஸ் இப்போ அமெரிக்கா போனேன் பேம்ப்ளீஸ், மலேசியா போனேன் பேம்ப்ளீஸ். டேய் உன்னை தனியாக ஃப்ளைட்டில் ஏற்றிருக்க மாட்டான், கூட யாரோ வேணும்ல. சின்ன பையன் எப்படி தனியாக ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்க? அவனுக்கு ஏது தனி பாஸ்போர்ட்டு? அப்பா அம்மா பேரோட தான் இருக்கும் பாஸ்போர்ட்டு. ஃபேமிலி பாஸ்போர்ட்டில் ஜாம்பிங் ஆகிருக்கும். அவனும் கதை விட்றான், அதை கேட்டு சில்லறையை செதற விட்டாங்க. அப்படியே வியூஸுக்காக பண்ணுறது தானம்மா. வியூஸுக்காக பண்ணி கடைசியாக ஜனநாயகன் படத்தில் நடிச்சிட்டார் ஒருத்தர் யூடியூபர். நமக்கு ஒரு சின்ன நாடகத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இருக்குது. எல்லாம் வாய்ப்புகள் தானம்மா, எல்லாம் வாழ்க்கையில் அமையுது. இப்போ இந்த கேஸை தோண்டி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? கவர்மெண்ட் மாறிட்டுல. அவர் கனிமொழி அக்காவெல்லாம் பேட்டி எடுத்திருக்காரு. டிஎம்கே ஃபேவரிசமாக இருந்தார். இப்போ கவர்மெண்ட் மாறிட்டு அவர் தோண்டி எடுக்க தானே செய்வாங்க. முற்பகல் விதைச்சிருக்கோம்ல, பிற்பகல் அறுவடை பண்ண தானே செய்வாங்க. கவர்மெண்ட் மாறிட்டலம்மா, ரூலிங் பார்ட்டி மாறிட்டலம்மா. கேஸெல்லாம் வெளில வரும் தானே, ஆஸ் யூஷுவல் வரும். இன்னும் பயங்கரமாக பேசுவாங்க. இடையில ஒரு 6 மாதம் சைலண்டாக இருந்ததில் ஒரு மேட்ரு. இப்போ மறுபடியும் சூடு பிடிச்சிச்சு, அவ்வளோதான் விஷயம். மறுபடியும் தோண்டி எடுத்துருவாங்க அதை. இப்போ சுகாதாரத்துறை சார்ந்து ஒரு கிளவுஸ் கூட போடல, அந்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்துருப்போம். எப்படி சார் அந்த ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சாங்க? ஹாஸ்பிட்டல் மேலே தான் தப்பு. அவன் என்ன வியூஸுக்கு ஆசைப்பட்டானோ உங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ரொமோஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருப்பாப்புல. எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேன். இர்ஃபானை விடுங்க. இர்ஃபான் வந்து படிப்பறிவு இல்லை, டாக்டர் கிடையாது அவன். பட் மருத்துவம் படித்த உங்களுக்கு தெரியணும்ல. யாரை உள்ள உடனும் விடக்கூடாது, புல் கூட விட்டக்கூடாது. நம்ம கத்திரிக்கோளை மிஸ் பண்ணி விட்டுருந்தா வயிற்றில் குத்திடுது, குழந்தை கண்ணில் குத்திடுது, இல்லை டாக்டர்ஸ் கையிலே குத்திடுது, இல்லை சைக்கோ ஆகி நான் நினச்ச பொம்பளை நான் நினச்ச குழந்தை பொருள் குழந்தைய நங்கு குத்திவிட்டா என்ன செய்வீங்க கத்திரிக்கோளால்? உங்களோட கேம்பஸுக்குள்ளே எப்படிமா நீங்கள் அனுமதிப்பீங்க? குழந்தையெல்லாம் பெற்று குழியாட்டி தொடச்சி கையில் கொண்டா கொடுத்தாங்க எனக்கு. அப்போ தான் வெளியே நிற்க வச்சு கையில் வச்சு கொடுப்பாங்க. அப்படியே வாங்க உள்ள கண்ணு தண்ணி ஊற்றுனுச்சு. என்ன உணர்வுன்னு எனக்கு தெரியல. முதல்ல ஒரு குழந்தை பிறந்ததுமா, 2வது குழந்தைப்ப எனக்கு புரியவே இல்லை. அப்படி ஒரு உணர்வு. அது எல்லாமே இங்கே இதாகிட்டுமா. அந்த காலத்தில் வந்து மாதம் ஆகிட்டாக்க புடவையை சுற்றி காட்டவே மாட்டாங்களாம், கண்ணு வச்சிருவாங்கன்னு. இப்போ ஃபஸ்ட்டு மந்த் செலிப்ரேஷன், 2வது மந்த் செலிப்ரேஷன், 5வது மந்த் அபார்ஷன் செலிப்ரேஷன் நடக்குது. அவங்க ரொம்ப அபார்ஷன் ஆகி டிஸ்டர்பாக இருக்காங்க. அதில் நான் கேக் வெட்டி கொண்டாடுறோம். டேய் ஏன்டா இப்படி பைத்தியமே ஆக்கிட்டாங்க நம்மள. எல்லாமே அந்த வியூஸ் தாண்டி ஏமா நல்ல விஷயத்த போடுறேம்மா. ரொம்ப அருமையான விஷயங்கள் உனக்கு தெரியும். டவுன் பஸ்ஸில் வந்து நான் செலக்ட் பண்ணி போடுவேன். ஒரு 10 வீடியோவில் ஒரு வீடியோ சூப்பராக இருக்கும். அது வந்து அறிவார்ந்த வீடியோவாக இருக்கும். அப்படியே ஐசியூவில் கிடக்கிற மாதிரியே கிடக்குமா அந்த வீடியோ. 1000 பேர் 800 பேர். அதே முசக்குன்னு ஒரு 18+ வச்சு போடுறேன். ஓடு மேலே போகுது. ஓஹோ நம்ம ஊரே சென்னை பாரேன்ட்டு கிளம்பிடுது வீடியோ. நல்ல விஷயம் போட்டால் இழுத்து நடக்குது. ஐசியூவில் குளுக்கோஸ் ஏற்றணும். மக்கள் ஆபாசத்தை விரும்புறாங்க, இல்லை இது மாதிரி புதுசாக தெரிஞ்சுக்க தானே சார் விரும்புகிறாங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் போனால் கெட்ட கதை தான் எழுதுறாங்கம்மா. ஆனால் அந்த வீடியோ தான் நல்லா ஓடுது. திருச்சி சாதனாவை பற்றி பேசி காட்டவா? இந்த கைடியை காப்பு நான் அதை ஆன் பண்ணி காட்டுறேன். 1 லட்சம் வியூஸ் உனக்கு கேரண்டி பண்ணி தர்றேன். 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க. அப்போ எதை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, எதை ரசிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா மக்கள் ரசனையில் ரொம்ப நம்பிக்கை உண்டு. எவ்வளோ கசமுசன்னு பாட்டு வந்தப்பையும் இப்போ இர்ஃபானே வந்து ஃபேக் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்கிறாங்க, காசு வாங்கிட்டு. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து அந்த ரோஸ் வாட்டர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுனாரு. ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் போயிட்டு அந்த ஹோட்டலுக்கு சீலே வச்சுருக்காங்க. அது காசு வாங்கிட்டு நிறைய ரிவ்யூ கொடுக்குறாங்களா சார், ஃபேக் ரிவ்யூவா? எல்லாருமே ஃபேக் ரிவ்யூவர் தான். அப்படியே இர்ஃபானை மட்டும் சொல்கிறீங்க? ஆண்பால் பெண்பால் பலர்பால் எல்லாருமே ஃபேக் ரிவ்யூவர் தான். இவங்க ரிவ்யூ பண்ண ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கீங்களா? என்னை அடிச்சுட்டு போனாங்க. இட்லியும் வாத்துக்கறியும். இட்லி இந்த பழைய மாவு அடிமாவுலக்கு என்ன கூழு மாரி இருக்குது தெரியுமா? களி மாரி இருந்துச்சு. வாத்தே சமைச்சது மாதிரி இருந்ததுமா. வாத்தை திருப்பி சொல்லு. வாத்தே சமைச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அதுக்கு என்ன தெரியும்? பேண்டு கழிஞ்சுன்னு வைக்கும். வாத்துனா நல்லா அப்படி காரம் சாரம் போட்டு பட்டை லவங்கம் போட்டு இஞ்சி பூண்டை கூடுதலாக போட்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு ஏற்றி ஒரு மசாலா ஏற்றி ஒரு நல்லா பாயில் பண்ணி அப்படி இட்டு அடித்தா எப்படி ஏற்றலாமா? சொல்லக்குள்ளே எச்சு வருது. எனக்கு வருது. நான் நல்லா சமைப்பேன். அவ்வளோ கேவலமாக இருந்தது.
பிரியாணின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட வச்சாங்க சில ஹோட்டல், பேரெல்லாம் வேண்டாம். உண்மையிலேயே நல்லா இல்லை, உண்மையிலேயே நல்லா இல்லை. அதை விட பிளாட்ஃபார்ம் பிரியாணி நான் சில இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன், சூப்பராக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நல்ல வியாபாரிகளோ இல்ல நல்லா சமைக்கக்கூடியவங்களோ இதனால ஃபேமஸ் ஆகுறாங்கல்ல சார். 5 ரூபா ஆ, 5 ரூபா இப்போ பிரியாணின்னு நம்ம சொல்லி வந்து போடுறாங்க. A2P RR பிரியாணியை டிவியில் பண்ண முடியுது, அவங்களால விளம்பரம். அவங்களால வந்து டிவிக்கு போய் பண்ணுற அளவுக்கு காசு இல்லை. அப்போ இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ் வச்சு பண்ணலாம், ஃபுட் ரிவ்யூவர்ஸ் வச்சு. ஆனால் ஃபுட் ரிவ்யூவர்ஸே நீ காஸ்ட்லி ஆகிட்டாங்க. நான் எனக்கெல்லாம் பயங்கர ஆஃபர் இருக்குமா, 5 lakhsலாம் தர்றதுக்குலாம் இருக்காங்க. இருப்பாங்களா விட்டாங்களா எனக்கு? கண்டிப்பா சார். நாட் ஓன்லி ஃபுட்டு, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே என்னை கூப்பிட்றாங்க, சார் வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்கன்னு. நான் இது வரைக்கும் எதுக்கும் போனதே இல்லை. அப்புறம் ரெண்டு ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் என்ன கழுவி திட்டுவீங்க தானே எல்லாரும் சேர்ந்து, காசை வாங்கிட்டு பண்ணி கொடுக்குறான்னு. நான் பண்ணி கொடுக்குறது இல்லையே. ஆனால் நான் பண்ண ஒர்த்தபிளான விஷயத்தை பண்ணி கொடுக்கலான்னு தான் இருக்கேன். நல்ல விஷயம், ஒருத்தர் கஷ்டப்படுறான், வாழ்க்கையில் முன்னேறட்டும், பிராண்டாக இருக்கான், இவன் இன்னொரு 10 வருஷத்துக்கு ஃபேக் பிஸ்னஸ் பண்ண மாட்டான்னு ஒருத்தர் இருந்தால் நான் பண்ணித்தரேன். பணம் 2வது தான். முதல்ல ஒரு 10 இயர்ஸுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நிற்பேன்னா நான் பண்ணித்தரேன். அந்த மாதிரி மனநிலை நான் இருக்கேன். வேறு எதுக்குமே நான் ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்கேன் இது வரைக்கும்? சொல்லு, நீங்களே சொல்லுங்கள், ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்கேன். இல்ல. நான் பண்ணதே இல்லை. அது தேவையில்லாது. அது அவங்கவுங்க போய் சாப்பிட்டுக்கங்க, அது அவங்கவுங்க விதி. நல்ல பசியோடு இருந்தால் நல்லா இல்லாத சாப்பாடும் நல்லாயிருக்கும். தொப்புளுக்கு மேலே கஞ்சி இருந்து வயிறு ஃபுல்லாக இருந்தால் அது தேனாமிரத்து கொடுத்தாலும் நல்லா இருக்காது. உணவு என்பது அவன் மனநிலை, உடல்நிலை, உடல் உறுப்புகள், சுவை சம்மந்தப்பட்டது. இன்னொருத்தன் சொல்லியெல்லாம் இன்னொருத்தன் சாப்பிட முடியாது. எனக்கு வந்து இன்னமும் சொல்கிறேன், இந்த பிளாட்ஃபார்ம் கடையில் வந்து 65 போடுவாங்க தெரியுமா, கேசரி பவுடர் போட்டு கொழுக்குன்னு இருக்கும் அந்த சிக்கன்னு. பார்க்கவே சக்கச்சவேர்னு. 1 கிலோ கொடுத்தா கூட தின்றும், அடுத்த நாள் நாக்கு வந்து போகும், எனக்கு போயிரும். அது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு பிடிக்கும் அது. அதே உனக்கு பிடிக்குன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு அது பிடிக்கும். அதேமாரி பழைய சோத்தில் தயிரை ஊற்றி, சின்ன வெங்காயம் 20 உரிச்சு போட்டு, பச்சை மிளகா ஒரு 5-6 போட்டு, புளி மிளகான்னு சொல்லி எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னலு, புளியை கரைச்சி பச்சை மிளகாவில் ஊற்றி காய்ச்சி உப்பை போட்டு காய்ச்சி எடுக்கிறது. இவ்வளோ சோறு கொடுத்தாலும் நான் திருடுவேன், எழும்ப முடியாது. யாராவது தூக்கி தான் விடணும், அந்தளவுக்கு தும்பேன். இது எனக்கு பிடிக்கும். இது உனக்கு பிடிக்குன்னு நான் சொல்ல முடியுமா? ஆஃப் ஆயில் 40 ஆஃப் ஆயிலில் நான் சாப்பிட்ருக்கேன். எத்தனை? 40 ஆஃப் ஆயில். பல்க்கு தூக்கி வாயில் போடுவேன். எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு தோசையும் வெங்காயம், எனக்கு தோசையும் வெங்காய சட்னியும் போதும். அதை விட எங்கள் அம்மா வெங்காய குழம்பு வைப்பாங்க. வெறும் புளி குழம்புல வெறும் வெங்காயம் மட்டும் தான் உரிச்சு போட்டிருப்பாங்க. சாயந்தரம் வரைக்கும் வெளிலே போக மாட்டேன். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சோறு போட்டு சாப்பிடுவேன். இது எனக்கு பிடிச்ச உணவு. இருந்தாலும் திரை பிரபலங்கள் எல்லாமே அவங்கள தானே சார் தேடி போறாங்க. இப்போ நிறைய வீடியோஸ் டைல்ஸ் கடைக்கு விஜய் சேதுபதிக்கு என்னமா சம்மந்தம் இருக்கு? விஜய் சேதுபதி கொத்தனாரா, இல்லை எங்கேயாவது மேஸ்திரியா இருந்தாரா, இல்லை என்னமா கதை இருக்கு? இல்லை அவர் படித்தது சிவில் இன்ஜினியர் அப்படி சொல்கிறாங்களா? ஏஜே டைல்ஸ் வாங்கி போட்டு பாருங்க, வைக்கிட்டு மல்லா கொழுங்குங்கிறாங்க. என்ன என்னவா? ஆத்தங்குடி டைல்ஸ் தான் நம்ம பூர்வீக டைல்ஸ். ஆத்தங்குடி கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆத்தங்குடி டைல்ஸு. ஆனால் இவங்க விளம்பரம் பண்ணுறாங்க, கையால் பண்ணுறது, காலால் பண்ணுறது, விளம்பரப்படுத்துகிறாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஏன் ஃபேமஸாக இருக்குது சொல்லுங்கள்? அந்த காரை வந்து ஹேண்ட்மேடாகவே செய்கிறாங்க. அந்த ஹேண்ட்மேடாக செய்கிறத வீடியோ பண்ணி ஹேண்ட்மேடாலே தயாரிச்சதுங்கிறத ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. மிஷினரிஸ் கட் பண்ணாது, எல்லாம் மனிதர்களே கட் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் தாத்தாவை கூட ஒரு சிற்பம் வந்து ஹேண்ட்மேடாக செஞ்சேன். மிஷின் வந்து அப்படி அழகாக ஒன்று மாதிரியே உருவமாக்கும். ஆனால் ஹேண்ட்மேட்னா உளியாலே சுற்றி கொண்டு வரணும். அதுதான் புகழ் ஒரு விஷயம். ஹேண்ட்மேடு தஞ்சாவூர் காதி கிராஃப்ட் மாதிரி தலையாட்டி பொம்மையில ஹேண்ட்மேடாக செய்கிறாங்கல்ல. மிஷினரிஸ் அதை விட அழகாக செய்யுது. ஆனால் கையால் ஒரு கலைஞன் செய்தான்ங்கிறது தான் அழகு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.